எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற தொகுதியானது பூந்தமல்லி தொகுதி. அந்த தொகுதி பற்றிய முழு அலசலை நம்மோடு பகிர வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். பூந்தமல்லி தொகுதியை பொறுத்த மட்டும் அங்க கடந்த கால வரலாறு எப்படி இருக்கு, அங்க ஓட்டளிக்கும் முறை எப்படி இருக்கு, இதை பத்தி சொல்லுங்க. பூந்தமல்லி தொகுதியை பொறுத்தவரை அது ட்ரெடிஷ்னலாக ஒரு டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் இருந்திருக்கு. அங்கே வந்து 5 முறை திமுக வெற்றி பெற்றிருக்கு, 2 முறை அதிமுக, காங்கிரஸ் 3 முறை. அது டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டுன்றதை தாண்டி அந்த அந்த திருவள்ளூர்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 90s டைம்ல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தரிச்சு காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்கு. சிம்பத்தி ராஜீவ்காந்தி மரணத்தின் போதெல்லாம் அங்கே நல்ல சிம்பத்தி இருக்கு. அந்த ஓட் பேங்கை எய்ம் பண்ணி தான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல மீட்டிங்க்கு வந்தாரு. அப்புறம் அகால மரணம் அடைந்தார். அதுக்கப்புறம் நீங்க வந்து 2011 வரைக்கும் இதுதான் ட்ரெண்டா இருக்கு. ஸோ 2011 இந்த ஓட் பேங்க் ஏடிஎம்கே நோக்கி ஷிஃப்ட் ஆகுது. நான் இப்போ கடந்த தொகுதியில் பேசும்போது சொன்னேன், அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் இருந்து தலித்துக்கு மத்தியில் 2011 தான் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க. அவங்க 11 ஜெயிக்கிறாங்க, 16 ஜெயிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ்ன்ற மாதிரி தான் இந்த தொகுதி வந்து. பாமக கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் ஓட்டு இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை என்ன விஷயம்னா, இப்போ கொஞ்சம் இது செமி அர்பன் சொல்ல முடியாது, ஒரு 3/4 ஆஃப் கான்ஸ்டிடுவன்சி அர்பன் தான். திருவள்ளூருக்கும் அந்த பூந்தமல்லிக்கும் இடைப்பட்ட இடங்கள் தான் இந்த தொகுதி. இப்போ அதுல வந்து திமுக இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து நீங்கள் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை கூட இதில் வெளிப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக வந்து 58% இந்த செக்மெண்ட் எடுத்திருக்காங்க. எதிர்த்தரப்புல தேமுதிக நின்றுருக்காங்க, அவங்க 14% எடுத்திருக்காங்க. பாஜக 15% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் பார்லிமெண்ட் நம்ம ட்ரெண்டே எடுத்துக்கிட்டோம்னா, எங்கெங்கெல்லாம் அர்பன் சீட்ஸ் எல்லாம் என்டிஏ பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு. கொஞ்சம் ரூரல் சைட் போகும்போது அதிமுகவோட கூட்டணி பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்கா அதிமுக இருக்கிறதால ரூரல் சைட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க, அர்பன் சைட்ல இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க. இதுல என்ன நோட்டபிள் விஷயம் நம்ம பார்க்கணும்னா, 2011 தேர்தல் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. 2011 பாமக கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாமக எடுத்ததே 21% ஓட்டு தான் இந்த தொகுதியில. ஸோ அதிமுக, பாஜக, பாமக சேர்த்து 21% தான் வந்திருக்கு. இப்போ 2024 அதிமுக தேமுதிக கூட்டணி என்டிஏ இதை சேர்த்து 29%, 8% அடிஷனலா இங்கிருந்தா வந்திருக்கு. இதுல வந்து என்னன்னா, நிச்சயமா தேமுதிகவோட ஸ்விங்கு கொஞ்சம் இருந்திருக்குன்னு நம்ம இப்போ 2021 தேர்தல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அங்க வந்து அமமுக வேட்பாளர்கள் இருக்காங்க. அவங்க தேமுதிக கொஞ்சம் ஓட்டுங்க 4% இருக்கு. ஸோ அவங்க 4%, 5% தேமுதிக ஓட்டு இருக்கும். பேலன்ஸ் ஒரு 3% எங்க இருந்து வந்திருக்குன்னா, நாம் தமிழர் ஓட்டு 21 to 24 ஒரு 3% குறைஞ்சிருக்கு. அது வந்து எங்கன்னா என்டிஏக்குள்ள வந்திருக்கு. அந்த அர்பன் ஏரியாஸ்ல ஒரு மாற்றுன்னு என்டிஏ நின்றதுல அங்க நாம் தமிழர் ஓட்டு பாஜக கொஞ்சம் ஷிஃப்ட் இருக்கு. இதுதான் இப்ப இருக்கு. ஸோ இந்த பொசிஷன் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக இவங்க எல்லாமே சேர்த்து ஒரு 30% தான் இருக்காங்க. நாம் தமிழர் இங்க ஒரு 8% இப்போ எடுத்திருக்காங்க. திமுக அணி 58% இருக்காங்க. அங்க 58% இருந்து நீங்க ஒரு 10% வெளில போனா கூட இது உங்க கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான் இந்த தொகுதியே இருக்காங்க. இது திமுக இப்போ நம்ம பார்த்த தொகுதியில ஒரு கும்மிடிப்பூண்டி பிறகு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்க தொகுதின்னா இந்த தொகுதின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஆப்போசிஷன் வந்து இங்க சிதறி கிடைக்கிறது பலவீனமா இருக்கு. இதுல நம்ம கட்சியோட பெர்ஃபார்மன்ஸ் 2016 பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, திமுகவோட வாக்கு வங்கின்றது ஒரு இன்க்ரிமெண்டலா போயிட்டே தான் இருக்கு. இப்போ 2016 92,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. 19 1,27,000. அப்போ காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர். 21 திமுக நிற்கும் போது 1,49,000. அதாவது ஸ்டேட் லெவல்ல 19 to 21 ஓட்டு குறையும் போது இந்த பகுதிகளில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் இன்னொரு தொகுதியில பார்க்கும்போது இது சொன்னிருக்கேன், கும்மிடிப்பூண்டிலையும் இதான் சொன்னேன். அங்க தமிழ்நாடுல குறையும் போது அந்த 21 இங்க திமுக அணி ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அந்த தலித் கன்சால்டேஷன் இங்க சாலிடா இருக்கு. அப்புறம் 24 1,40,000 ஆல்மோஸ்ட் அது ஆக்சுவலா ஓட்டிங் கம்மியா இருக்குது. ஸோ அதுலேயே தெரியும் இங்க திமுக அணி கம்ஃபர்டபுள் பொசிஷனா இருக்குன்னு. இதே நீங்க அதிமுக வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டெடி டிக்ளைன்.
2016 1,03,000 ஓட்டு, நிச்சயமா 19ல 86,669 ஓட்டு, அப்புறம் 21ல 55,000க்கு வந்தாங்க. இப்போ வந்து 37,000. அந்த அந்த ஸோ ஸ்டெடி டிக்ளைன். இதுல இன்னொரு ரீசன் என்னன்னா, 2011ல அதிமுக 14 அதிமுக வெற்றி பெறும்போது 16ல அதிமுக கேண்டிடேட் ஏழுமலை என்பவர் அவர் அமமுக போய் சேர்றாரு. அதனாலேயே இங்க 19 இடைத்தேர்தல் வந்திருக்கு. ஸோ அதனாலே அதுவே அதிமுக ஆர்கனைசேஷன்ல இன்னும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. நாம் தமிழர் டேட்டா எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 16ல 2,500 ஓட்டு எடுத்திருக்காங்க. 16 to 19 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7,000 மேல ஓட்டிங் கேஸ் இருக்கு, 9,500. 19 to 21 மிகப்பெரிய பூஸ்ட். அது எதனால மெயினா 20,000 ஓட்டுகள் வந்து அது எதனால மெயினா வந்திருக்குன்னா, அதிமுக பாமக கூட்டணியில அதிமுக ஓட்டு பாமக டிரான்ஸ்பர் ஆகல. 21ல பாமக கேண்டிடேட் நின்றுருக்காங்க. ஸோ இந்த அதிமுக ஓட்டு நாம் தமிழர் போட்டிருக்காங்க. அதனால 29,000 ஓட்டு. இதே 21 தேர்தல 22,000 7,000 ஓட்டு இழந்திருக்காரு. அத வந்து பாஜக அது பாஜக கொஞ்சம் டெமினன்ட் இருக்கு. சோ இந்த ஆங்கிள் அப்படி பார்த்தோம்னா, நாம் தமிழருக்கு ஒரு ஃப்ளோட்டிங் ஓட் அதிகமா இருக்க தொகுதி இருக்கு. இதுல விஜய்க்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஆப்போசிஷன் ரொம்ப பலவீனமா இருக்கும் அங்க விஜய் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்போசிஷன் இன்னும் பலப்படுத்தும். பிரதானமா நாம் தமிழர் கட்சி வந்து அந்த 20,000 ஓட்டு ஜம்ப் இருக்கலாம். அந்த இடத்துல விஜய் தாவேக்காக்கு ஒரு சிக்னிபிகன்ட் ஓட்டு போகும். இது தவிர அதிமுக எப்படியும் ஜெயிக்காது, இல்லை கூட்டணி கட்சி ஏதாவது கொடுக்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து வராமலும் கொஞ்சம் ஓட்டு வெளில வரும். ஸோ இதுல விஜய்க்கு நல்லா இருக்கும். திமுக ஓட்டு கொஞ்சம் ரொம்ப ஹையா இருக்கிறதால அதுல இருந்து கொஞ்சம் வெளில வரும். ஸோ இந்த தொகுதியில விஜய் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் தான் நான் கருதுனேன். கண்டிப்பா விஜய் நல்ல ஒரு கேண்டிடேட் போட்டு வச்சுன்னா 10% மேல உறுதியாக எடுக்கலாம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை என்னோட பார்வைன்றது திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. ஆப்போசிஷன்ன்றதுல கேண்டிடேட்ஸை பொறுத்த திமுக நல்ல கேண்டிடேட் இருக்காங்க. திரு கிருஷ்ணசாமி என்பவர் ஒரு சீனியர் டிஎம்கேல, அவர் இந்த ஆட்சியில ஒரு மந்திரி இருப்பாருன்னு நான் நினைச்சேன். பட் அடுத்த வாட்டி மறுபடியும் ஜெயிச்சாருன்னா கண்டிப்பா மந்திரியாக போறது உறுதி. ஸோ கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இங்க சீட்டு கொடுக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. எதிர்த்தரப்புல ஸ்ட்ராங் கேண்டிடேட் இருக்கிறது இங்க யாரு நிற்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை அதிமுக பாஜகவுக்கு இந்த சீட்டு கொடுக்க தரப்படலாம். இது கொஞ்சம் செமி அர்பன்றதுனால பாஜகவுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமையும் பட்சத்துல அவங்க வலிமையா, அதுதான் சொல்றேன். இப்ப 2 பேர் சேர்ந்து மொத்தமா அந்த ஓட்டை கவுண்ட் பண்ணாலே 29% தான் வருது. அவங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பா இருக்கிற. ஆனா நீங்க 21ல எல்லாரும் ஒன்னா இருக்கும், 21 தான் இருக்கு. அப்ப பிரிஞ்சு நிற்கும் போது 2 பேர் சேர்த்து 29 வருது. அப்ப 25 அந்த ரேஞ்ச் தான் இருப்பாங்க. இல்ல கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி சேர்த்தாலும் 30 கிட்ட வரலாம். இதுல இவங்க பலவீனமா இருப்பதாலே இந்த 25 இருந்து விஜய் கொஞ்சம் போன்றேன். அதிமுக அணின்றது இந்த தொகுதியில் 30% ஓட்டு தாண்டது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ விஜய் வந்து அதிமுகவின் ஓட்டை அதிகமா பிரிக்கக்கூடிய தொகுதியாகவும் நிச்சயமா அதிமுக ஓட்டு, நாம் தமிழர் ஓட்டு, கொஞ்சம் திமுக ஓட்டுன்ற மாதிரி இருக்கும். விஜய்க்கு இந்த தொகுதி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா தேவைக்காக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட தொகுதியின் பார்வை. திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. இதுல 2வது இடத்துல இப்ப அந்த அணி கன்ஃபார்ம் ஆனதால அதிமுக அணி 2வது இடத்துல வருவாங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு டிஃபரன்ஸே ஒரு 10-15% இருக்கும். நிச்சயமா இந்த தொகுதியை பத்தின மிக தெளிவான கருத்துக்களை சொன்னீங்க. நம்ம மேல